Hi guys, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சரிங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ ஹெவனோட ஃபெஸ்டிவ் மேக்கப் கிட் தான் வந்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு டோட்டலாக உங்களுக்கு 10 டிஃப்ரெண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப்பும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிட்டை வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணேன். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட்லாம் வந்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இந்த ஓவராலாக இந்த மேக்கப் கிட் வந்துட்டு நம்ம பே பண்ணுற பைசாவுக்கு வந்துட்டு வர்த் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டேக் மூமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் என்னோட அதர் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாமே நீ ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். டெஃபினட்டாக அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் ப்ரெப் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரைமர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் ஒரு ப்ரைமரும் வருது. ஸோ இந்த ப்ரைமர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர் ஃபில்லிங் ப்ரைமர், ஒரு சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு போர்ஸை ஃபில்அப் பண்ணுவாங்களாம், ஃபைன் லைன்ஸையும் வந்துட்டு ஃபில்அப் பண்ணுவாங்களாம். அது இல்லாமல் வந்துட்டு பர்ஃபெக்ட் பேஸ் ஃபார் லாங் லாஸ்டிங் மேக்கப். அது இல்லாமல் வந்துட்டு சில்க் மேட் ஃபினிஷ் கொடுக்கும் அப்படின்னு இதெல்லாம் வந்துட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணி பார்த்துடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் த நேம் சஜஸ்ட் இது ஒரு சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர். ஸோ இது வந்துட்டு ஆயிலி ஸ்கின்க்கு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். போர் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ நான் என்னோடய போர்ஸ் இருக்க ஏரியா என்னோடய டீ ஜோனில் வந்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன். பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு என் ஸ்கின் ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இங்கே என் போர்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கு. ஹோப் உங்களுக்கு விசிபிளாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். கிட்டில் வர ஃபவுண்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ப்ளூ ஹெவனோட ஹைப்பர் மேட் ஃபவுண்டேஷன். ஸோ இதுதான் அது. ஸோ பேக்கேஜிங்கில் பார்க்க ரொம்ப ப்ரைட்டாக லைட்டாக இருக்க மாதிரி இருக்குது என் ஸ்கின் டோனுக்கு. ஆனால் ஹோப் இது என் ஸ்கின் டோனுக்கு சூட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு பம்ப் பேக்கேஜிங்கில் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஃபவுண்டேஷனோட கலர். ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மேக்கப் ஸ்பஞ்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ சாரி, நான் வந்துட்டு இதை வெட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ட்ரை ஃபார்மில் உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். சாஃப்டாக பவுன்ஸியாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த சைடு ஒரு ஃப்ளாட் டிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு, அண்டர் ஐஸ் செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணியே வந்துட்டு நான் ஒரு சைடு இந்த ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுறேன், இன்னொரு சைடு ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணின்னு பிளெண்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு மார்ஸ் காஸ்மெட்டிக்லேருந்து ஒரு ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இது பார்க்க கொஞ்சம் லைட்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது என் ஸ்கின் டோனுக்கு. சரி, பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ 1 லேயர் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இது கொடுத்துருக்க கவரேஜ். ஸோ ஒரு லைட் டு மீடியம் கவரேஜ்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் வந்துட்டு ஃபேராக இருக்க மாதிரி இல்லை. ஸோ ஒர்க் பண்ணலாம் இந்த ஷேடை வச்சு. ஸோ ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது இன்னும் பார்க்க வந்துட்டு உள்ள பிரைட்டாக தெரியாது. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு கம்பேரிட்டிவ் ஸ்டடி. நான் வந்துட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கேன். அதுவும் 1 லேயர் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணின்னு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா அதில் வர அந்த கிட்டில் வர ஸ்பஞ்சை யூஸ் பண்ணின்னு பிளெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த சைட் ரொம்ப ஸ்கார்ஸும் இல்லை இந்த சைடை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட் கொஞ்சம் கவரேஜ் பெட்டராக இருக்குது ப்ரஷ் யூஸ் பண்ணதுனால. இந்த சைட் கவரேஜ் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஃபவுண்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா போத் ஸ்பஞ்ச் ஆஸ் வெல் அஸ் ப்ரஷ் வந்துட்டு நல்லா பிளெண்ட் ஆகுது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கவரேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணியே வந்துட்டு பிளெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு லேயர் வந்துட்டு நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் பிளெண்ட் பண்ண போகிறேன் இப்போ, ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கவரேஜ் தேவை. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு லேயர் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போயும் பார்த்திங்க அப்படின்னா இதோட கவரேஜ் கொஞ்சம் பில்ட் பண்ண முடியும், ஆனால் வந்துட்டு ஃபுல் கவரேஜ் கொண்டு வர முடியாது. ஸோ ஒரு லைட் டு மீடியம் கவரேஜ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது கூட பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு காம்பேக்ட் இல்லை, அடுத்தது கன்சீலரும் இல்லை. ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபவுண்டேஷனே வந்துட்டு என்னோட அண்டர் ஐஸ்லேயும் எங்கெங்கே எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ் தேவைப்படுதோ அங்கே வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோட அண்டர் ஐஸில் அப்புறம் சென்டர் ஆஃப் த ஃபேஸில் சில ஆக்னே ஸ்கார்ஸ் மேலே டாட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேக்கோட கன்சீலர் ப்ரஷ் யூஸ் பண்ணின்னு இதை பிளெண்ட் பண்ண போகிறேன். இது முன்னாடி சொன்ன மாதிரியே வந்துட்டு ஒரு காம்பேக்ட் பவுடரோ லூஸ் பவுடரோ எதுவுமே இன்க்ளூட் பண்ணலை. ஸோ அதனால் வந்துட்டு நான் ஒரு காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணின்னு என் ஃபேஸை செட் பண்ண போகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சுகர் பாப்போட லாங் வேர் காம்பேக்ட் பவுடர் இந்த ஷேட் 01. ஸோ இந்த கிட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கான்டோரோ இல்லை ஒரு ஃபேஸ் பேலட் மாதிரி இல்லை, ஹைலைட்டரும் கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக வந்துட்டு ஒரு ஷிம்மர் மேட் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு காரல் பீச்சி கலரில் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஷிம்மர் பார்ட்டிகல்ஸும் இருக்குது.
இதுதான் வந்துட்டு நான் எனக்கு அப்ளை பண்ண போகிறேன். பயங்கர பிக்மெண்டடாக இருக்குது இது. ஸோ ரொம்ப லைட்டாக நான் டச் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறேன். நல்ல பிக்மெண்டடான ப்ளஷ் இது. சப்போஸ் நீங்கள் வேணும்னா இதை ஐஷேடோவாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐஷேடோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ளஷ் ஜாஸ்தி அப்ளை பண்ண மாதிரி இருக்குது இப்போ. ஆனால் வந்துட்டு ஓவராலாக நான் மேக்கப் கம்ப்ளீட் பண்ணுறப்ப வந்துட்டு கரெக்ட் ஆகிடும். இல்லைன்னா நம்ம அப்போ கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு பிக்மெண்டடான ப்ளஷ் இது. ஸோ எனக்கு இந்த ப்ளஷ் ஷேடும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஐ மேக்கப்புக்கு மூவ் ஆன் ஆகலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஐ மேக்கப்புக்கு 3 ஐட்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஐஷேடோ பேலட். ஸோ இதில் மேஜராக பார்த்திங்கன்னா ப்ளூ டோன்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு எவ்ரிடே சார்ட் ஆஃப் லுக் இதில் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஐஷேடோ பேலட்க்கு மேட்சிங்காக தான் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் நான் போட்டுட்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு காஜல் பென்சில் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா ஒரு மஸ்காரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இதில் வர ஐ மேக்கப்புக்கான ஐட்டம்ஸ். ஸோ இதை வச்சு தான் வந்துட்டு ஒரு லுக்கை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஐப்ரோ பென்சிலும் இல்லை, ஐலைனரும் கிடையாது. 4 ஷேட் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ட்ரான்சிஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நான் இந்த ப்ளஷ்ஷே வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குது, பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இதுதான் நான் இதுலேருந்து சொல்ல வேண்டிய ஒரே விஷயம். ஸோ ரொம்ப லைட்டாக நான் எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு நான் அப்ளை பண்ணுறேன். இதே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஐஷேடோவாகவே யூஸ் பண்ணிக்கலாம். சரி இதில் ஒரு பேலட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி அப்ளை பண்ணுறேன். ஸோ ட்ரான்சிஷன் கலர் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு லெஃப்ட் அவுட் இருக்கிறத பார்த்திங்க அப்படின்னா என்னோடய அண்டர் ஐஸ்லேயும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் மேட் ஷேட்ஸ் தான் இருக்குது. ஸோ இது 2ல் மட்டும்தான் லைட்டாக ஷிமர் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இது 2மே வந்துட்டு மேட் ஷேட். பிக்மெண்டடான பேலட் இது. நான் எதுவும் வந்துட்டு மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ப்ரஷ்ஷில் பிக்கப் பண்ணுறது தான் இது. ஜஸ்ட்டு க்ளீனான ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு நான் இதை பிளெண்ட் பண்ணுறேன். நல்லா பிளெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட ப்ளஷ், அதாவது நம்மளோட ட்ரான்சிஷன் ஷேட், ஸோ அதையே எடுத்துக்கிறேன். ஸோ ஐ மேக்கப் பார்த்திங்க அப்படின்னா 2 ஐஸ்லேயும் முடிச்சிட்டேன். ஸோ ஐ ஷேடோ ஒர்க் ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்துட்டு காஜல் அப்ளை பண்ண போகிறேன். இந்த காஜல் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மேலேயும் கீழேயுமே வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஸ்மோக் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பென்சில் ப்ரஷ் யூஸ் பண்ணின்னு ஸ்மோக் அவுட் பண்ணுறேன். ஸோ இந்த காஜல் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு செட் ஆகிடுது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்துட்டு அது பிளெண்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ அடுத்தது வந்துட்டு மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஐலாஷஸை கர்ல் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த மஸ்காரா, ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருக்குது. ஸோ இதுதான் அதோட வான். ஸோ இதுதான் நான் அப்ளை பண்ணியிருக்க சிங்கிள் லேயர். நான் 2 லேயர் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். நல்ல ஒரு டெஃபினேஷன் அண்ட் வால்யூம் கொடுக்குது. ஸோ லேஷஸை பார்த்திங்க அப்படின்னா க்ளம்ப் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இது நல்லாயிருக்கு. இந்த வாண்டும் வந்துட்டு நல்லாயிருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த மஸ்காரா அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்க்குறேன். ஸோ இந்த மஸ்காரா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் ட்ரை பண்ண ப்ராடக்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மஸ்காரா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு லென்த் அண்ட் வால்யூம் கொடுத்துருக்கு உங்களுக்கு. ஸோ லேஷஸை க்ளம்ப் பண்ணல. நான் 2 கோட்ஸ் அப்ளை. ஸோ நம்மக்கிட்ட ஹைலைட்டர் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு ஐஸோட இன்னர் கார்னரை பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷேட் யூஸ் பண்ணின்னு ஹைலைட் பண்ணலான்னு நினைக்கிறேன். மேபி ஒர்க் அவுட் ஆகலாம். ஸோ ஃபேஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளஷ் வச்சு தான் வந்துட்டு ஓட்டி ஆகணும். ஸோ இப்போ ஃபைனலாக லிப்ஸ்டிக்கு வந்துட்டோம். ஸோ லிப்ஸ்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 2 ஷேட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டார்க் மெரூன் கலர், ஸ்மோக்டு ரெட் 10 மெரூன். ஸோ இது வந்துட்டு 06. ஸோ இந்த பிங்க் கலர் தான் வந்துட்டு நான் இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த லிப்ஸ்டிக் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த கலரும் எனக்கு பிடிச்சிருக்கு. லாஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு செட்டிங் ஸ்ப்ரேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த மேக்கப் ஃபிக்சர் வந்துட்டு ரொம்ப ஃபைனான மிஸ்டாக இல்லை. ஸோ அங்கங்கே ஏதோ தண்ணி லைட்டாக தெளித்த மாதிரி இருக்குது. இது இமீடியட்டாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி செட் பண்ணிட்டோம். நான் வந்துட்டு அக்சசரிஸ் நான் போட்டுட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ தட்ஸ் இட் காய்ஸ். இதுதான் வந்துட்டு கம்ப்ளீட்டட் லுக். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேர்ல் இயரிங், இதில் இருக்க இந்த ஒயிட் சைக்கிளுக்கு மேட்சிங்காக போட்டிருக்கேன். ப்ளூ கலர் பிந்தி வச்சுருக்கேன். ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன் ஒரு லைட் கவரேஜ் வேணும், லைட் டு மீடியம் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள்
ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ப்ளஷ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு பிக்மென்டடான ப்ளஷ். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் ஷேடும் பார்த்தீங்க அப்படின்னா, என் ஸ்கின் டோனுக்கு வந்துட்டு நல்லா சூட் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா மேக்கப் முடிச்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப பிரைட்டா இல்ல வந்துட்டு ரொம்ப லைட்டா இருக்க மாரி இல்ல. இந்த ஃபவுண்டேஷன் ஷேடும் ஓகே. தோ பார்க்க லைட்டா இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு இது நல்லாயிருக்கு. ஸோ ஆக்சிடைஸ் ஆகுதா அப்படின்னு நான் கையில வந்துட்டு ஸ்வாஷ் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ ஒண்ணும் ஆக்சிடைஸ் ஆகல. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் ஷேடே வந்துட்டு என் ஸ்கின் டோன் இருப்பீங்கன்னா, இந்த ஃபவுண்டேஷன் ஷேட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, இந்த ஐ ஷேடோ பேலட்டும் எவ்ரிடே யூஸ் பண்ற மாரி கலர்ஸ் இல்ல அப்படின்னாலும் வந்துட்டு, இந்த ஐ ஷேடோ பேலட்டும் நல்லா இருந்தது. நல்ல பிக்மென்டடான ஐ ஷேடோஸ். அடுத்தது இந்த மஸ்காரா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் காஜலும் வந்துட்டு ஓகே இந்த பே பண்ற பிரைஸ் பாயிண்ட்க்கு. ஆனா வந்துட்டு நீங்க குயிக்கா வந்துட்டு அத யூஸ் பண்ணிடணும். ஐ மீன் பிளெண்ட் பண்றதா இருந்தா, ஸ்மோக் அவுட் பண்றதா இருந்தா பண்ணிடணும். சீக்கிரம் செட் ஆயிடுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைமர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு லாங் லாஸ்டிங்கான ஒரு மேட்டிஃபையிங்கான போர் ஃபில்லிங் ப்ரைமர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இத நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இதில ஒரு கன்சீலர் இல்ல, காம்பேக்ட் இல்ல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் ஒரு ட்ராபேக்கா பார்க்குறேன். அடுத்தது ஹைலைட்டரும் இல்ல. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வேற என்ன ப்ராடக்ட் இருந்தது மறந்துட்டேன். அடுத்தது இந்த ஸ்பஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டீசென்ட்டான ஸ்பஞ்ச் ஓகே. அதில எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, பிரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் கவரேஜ் கிடைக்கும். ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணிங்கன்னா கவரேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கு அடுத்தது லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஷேட்ஸ் குடுக்குறாங்க. அந்த 2 ஷேட்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த லிப்ஸ்டிக்கோட ஃபார்முலேஷனும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ட்ரையிங்கா இல்ல. ஒரு சாஃப்ட் மேட் ஃபினிஷ் குடுக்குது உங்களுக்கு. அடுத்தது வந்துட்டு உங்க அப்ளிகேஷனும் ஈஸியா இருக்கு. சிங்கிள் ஸ்வைப்லயே உங்களுக்கு நல்ல கலர் பே ஆஃப் இருக்கு. ஸோ ஓவராலா இந்த கிட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணலாம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கம்ப்ளீட் மேக்கப் கிட். ஸோ டெஃபினட்டா இத செக் பண்ணி பாருங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, ப்ளீஸ் டேக் மொமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட அதர் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்ல மென்ஷன் பண்றேன். அதுலயும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. See you in my next video. Bye. Take care.